இவ்வளோ பிஸ்னஸ் நடத்துன்னு இருக்கு, நீ மான்னு வந்து காலேஜில் பேசுகிறேன், இந்த ஃபோரமில் பேசுகிறேன், அங்கே ஃபோரமில் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறியா, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா என்னை பொறுத்தவரையும் அதுதான் வந்து மை வே ஆஃப் சேயிங் தேங்க்யூ டு எம்எஸ் உதயமூர்த்தி அண்ட் தி லைக்ஸ் ஆஃப் உதயமூர்த்தி. அதனால தான் நான் வந்து அந்த வேலை பண்ணிகிட்ருக்கிறேன். அந்த மாதிரி வந்து நான் வந்து காலேஜ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அண்ணா கூட வந்து பெரிய அண்ணா ஃபஸ்ட்டு டாக்டர் ராஜ்குமாரோட ஒரு 3 வருஷமும், ரெண்டாவது வந்து ஒரு ரங்கநாதனோட 2 வருஷமும் நான் வந்து பிஸ்னஸ் அப்ரெண்டிஸ் மாதிரி நான் வந்து கூட ஒர்க் பண்ணி அவங்கள்ட்ட அங்கே தான் பிஸ்னஸ் நான் வந்து கற்றுக்க ஆரம்பிக்கிறேன். நான் டெய்லி போயிட்டு அவங்களுக்கு புதுசாக ஏதாவது ஐடியா கொடுப்பேன். இப்படி பண்ணலாம், இந்த மாதிரி மார்க்கெட்டிங் பண்ணலாம், இந்த ப்ராடக்ட் எப்படி பண்ணலாம், எப்படி லான்ச் பண்ணலாம், இப்படி பேக்கேஜிங் பண்ணலாம், இப்படி விளம்பரம் பண்ணலாம் அப்படின்னு புதுசாக ஏதாவது பேசிகிட்டே இருப்பேன். அவங்க வந்து இன்ஸ்டெட் ஆஃப் டிஸ்மிஸிங் தி ஐடியா தே வில் டிஸ்மிஸ் மீ. அவங்க சொல்லுவாங்க, நீ ஒரு சின்ன பையன், நீ ரொம்ப ஓவராக பேசுகிற அப்படின்வாங்க. எனக்கா கடுப்பாக இருக்கும். என்னடா நம்ம வந்து உண்மையான ஐடியா சொல்கிறோமா, நம்ம ஐடியா வேலிடிட்டி இல்லையா, இல்லை